ஒரு முற்பகல் வேளை, ஒரு திங்கட்கிழமை மத்தியான நேரத்திற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்றேறக்குறைய ஒளிந்து மறைந்து 14 நாட்களுக்கு பின்னாலே அவர்கள் மதீனாவிலே நுழைகிறார்கள். மதீனாவின் நுழைவாயிலேயே வரவேற்பதற்கு திரண்டிருக்கிற மக்கள் எல்லா வயதை சார்ந்தவர்கள். கூன் விழுந்த கிழவர்களிலே இருந்து குழந்தைகள் வரைக்கும் வந்து மதீனாவின் வாயிலிலே நிற்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக எல்லாரும் வந்து நிற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் உள்ளே நுழைகிற போது 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறார்கள். பெருமானார் விசேஷ ஆடை அணியவில்லை, தனித்துவமாய் தெரிவதற்கென்று எந்த டாம்பீகமும் இல்லை. அப்போதுதான் கவனித்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்கள்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று காட்டும் கோலத்தில் ஒரு துண்டை எடுத்து பெருமானாரினுடைய தலையின் மீது குடை பிடிப்பதை போல இவர்கள் ஒரு சேவகரை போல பிடித்து காட்டிய போது புரிந்து கொண்டார்கள் மக்கள், இவர்கள் தான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹாதா ரசூலுல்லாஹ், அஹாதா ரசூலுல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சப்தமிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் வந்து விட்டார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள். உள்ளே நுழைந்தவர்கள் சுற்றி இருந்து தங்களை வரவேற்க வந்திருந்த குழந்தைகளை பார்த்தவுடன் கீழே அமர்ந்து விடுவார்கள். அந்த குழந்தைகளை எல்லாம் அப்படியே சேர்த்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அத்துஹிப்பூனனி, என்ன உங்களுக்கு பிடிக்குமா? நீங்கள் என்னை நேசிப்பீர்களா? என்ன உங்களுக்கு பிடிக்குமா என்று கேட்பார்கள். ஆம் அல்லாஹ்வின் தூதரே, குழந்தைகள் அப்படி பதில் சொல்லும். வல்லாஹி இன்னி லஉஹிப்புக்கும், அல்லாஹ்வின் மீதானையாக நானும் உங்களை நேசிக்கிறேன். குழந்தைங்க பாணியில சொன்னா எனக்கும் உங்களை பிடிக்கும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த குழந்தைகளோடு உள்ளே நுழைகிற அந்த ஹிஜ்ரத்தினுடைய இறுதி நாள் திங்கட்கிழமையில இருந்து 10 ஆண்டு காலங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிக 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 பிரியமாக காதலிக்கப்பட்ட புண்ணிய பூமி மதீனத்து மண்.